எப்படி தியேட்டரில் 500 பார்வையாளர்கள் இருக்காங்களோ, அந்த 500 பார்வையாளர்களும் 500 கருத்தோட படம் பார்க்கறவங்களும் உண்டு இல்லை. அப்போ மியூசிக் டைரக்டரும் ஒரு பார்வையாளர் தான். அவங்க நான் எடுத்த மாதிரியே அந்த படத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அப்போ அவர் ஒன்று பார்ப்பார். அப்போ அவர் பார்த்துட்டு இது கன்வே பண்ணி அவங்க ஒன்று ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அப்போ தான் தெரியும், நான் இதை ப்ராசஸ் நான் வந்து இப்படி எடுக்கப்படலை இந்த சீனு, இது வேறு ஒன்று பாயிண்ட். ஏன்னா அந்த டிஸ்கஷனும் தேவைப்படும். அப்போது அவர் ஒன்று சொல்லுவார். அப்போ அங்கே எனக்கு ஒன்று கிடைக்கும், நான் அப்படி எடிட்லாம் மாற்றிருக்கேன், இல்லை எனக்கு அப்படி கன்வே ஆகலையே, இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு இப்படி இது கன்வே ஆகலையா நீங்கள் அப்படின்னு. அப்போ நமக்கு ஒன்று தோணும், ஒரு மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள், இதுக்குள்ளே இன்னும் மேஜிக் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆள், அவருக்கே இது கன்வே ஆகலை அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் இதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி எடிட் பேட்டர்ன்லாம் மாற்றிருக்கேன் நான். அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போலாம் அந்த விஷயம் நடக்கும். 2 பேர் சம்மந்தப்பட்டு ஒன்றா ப்ராசஸ் பண்ணுறதுக்குல. நீங்கள் எனக்காக என்னோட 2 பேரும் பயணப்பட போகிறோம், ஆனால் நான் சார்ந்த என்னோட எமோஷனல் சார்ந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பேசிட்டு 2 பேரும் பயணப்பட போகிறோம்னா நான் தான் உங்களுக்கு புரிய, எனக்கு தான் கடமை அதிகம். ஆனால் இது அப்படி இல்லை, இது 2 பக்கமாக நடக்குதுன்றீங்க.